கர்த்தருடைய கிருபையும் தயவும் நம் யாவரோடும் கொண்டிருந்து வழி நடத்துவதாக. இப்பொழுது நாம் தெய்வ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோம். தெய்வ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிப்போம். எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 8வது வசனம். எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 8வது வசனம். அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: இதோ நான் அவர்களை வட தேசத்திலிருந்து வர பண்ணி அவர்களை பூமியின் எல்லைகளிலிருந்து கூட்டி வருவேன். குருடரும் சப்பானிகளும் கற்பவதிகளும் பிள்ளை தாழ்ச்சிகளும் கூட அவர்களில் இருப்பார்கள். மகா கூட்டமாய் இவ்விடத்திற்கு திரும்புவார்கள். இந்த வசனத்தின் முதல் பகுதியை நான் வாசிக்கிறேன். அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது: இதோ நான் அவர்களை வட தேசத்திலிருந்து வரப்பண்ணி அவர்களை பூமியின் எல்லையிலிருந்து கூட்டி வருவேன். தேவன் தம்முடைய வார்த்தையை கொண்டு நம்மளோடு இடைபடும்படியாகவும் இந்த எரேமியா 31:8வது வசனத்திலிருந்து நம்மளோடு பேசும்படியாக ஒரு நிமிடம் தேவ செய்திக்காய் நாம் ஜெபம் செய்வோம். நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூட இருக்கிறக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் ஆண்டவரே நீர் எங்களோடு பேசியருளுவீராக. உங்களுடைய வார்த்தையை கேட்க நாங்கள் வந்திருக்கிறோம். சுய மாமிசம் எல்லாம் மறைக்கப்பட்டு தேவ வார்த்தை வெளியரங்கமாவதாக. பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்தருளுவீராக. ஆண்டவரே, உடைய வார்த்தை எங்கள் இருதயத்திலே தங்கும்படியாய் எங்கள் யாவருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், சிந்தனை உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். தேவனே, நீரே இடைபெற்றுள்ளுவீராங்க, நீரே பேசியுள்ளுவீராக. எல்லா துதிக நன்மைகளும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 8வது வசனத்தின் முதல் பகுதியை நாம் வாசித்தோம் என்றால், அந்த வசனத்திலே கர்த்தர் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்: நான் அவர்களை வட தேசத்திலிருந்து வர பண்ணி என்று சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தேவ செய்தியின் தலைப்பு அல்லது முக்கியமான வார்த்தை என்னவென்றால், வட தேசத்திலிருந்து வர பண்ணுகிற தேவன், அல்லது வட தேசத்திலிருந்து நம்மளை வர பண்ணுகிறார் என்கிற தலைப்பின் கீழாகத்தான் இன்றைக்கு தேவ செய்தியை நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு இந்த மாதத்திற்கு கர்த்தர் இந்த அதிகாரத்திலிருந்து தான் நம்மளுக்கு வாக்கு தத்தத்தை கொடுத்தார். அதை 14வது வசனத்தை வாக்கு தத்தமாய் கொடுத்தார். அதனால் இந்த அதிகாரத்திலிருந்து நாம் இந்த மாதத்திலே அநேக காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். அதுலதான் இந்த வார்த்தை சொல்லுகிறது, அவர் வட தேசத்திலிருந்து வர பண்ணுகிறார். அப்ப தேவன் தம்முடைய ஜனங்களை பூமியின் எல்லா இடங்களிலிருந்து வர பண்ணுகிறார். அதே நேரத்தில் அங்கு குறிப்பாய் சொல்லப்பட்டு இருக்கிறது என்னவென்றால், வட தேசத்திலிருந்து. நீங்க வேதத்துல பார்த்தீர்கள் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் சிதறொன்று போவார்கள், அதே நேரத்தில் அவர்களை மீண்டும் நான் கூட்டி வருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிற இடங்களிலே கர்த்தர் எல்லா இடத்துல, எந்த இடத்துல எல்லாம் பூமியின் கடையாந்தரத்திலிருந்து, பூமியின் எல்லைகளிலிருந்து நான் அவர்களை வரப்பண்ணுவேன் சொல்ற இடங்களிலே இந்த வட தேசமும் என்கிற ஒரு வார்த்தையும் அங்க வருகிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப இது தேவனுடைய பார்வையிலே இந்த வார்த்தை என்பது மிகவும் முக்கியமான காரியமாய் காணப்படுகிறது. இந்த வட தேசம் என்கிற வார்த்தை அல்லது வட தேசத்தில் இருக்கிற ஜனங்களை கூட்டி வருவேன் என்கிறது தேவனுடைய பார்வையில் அது ஒரு முக்கியமான காரியமாய் காணப்படுகிறது. அப்ப இந்த வட தேசத்தை குறித்து தான், அதிலிருந்து எப்படி கர்த்தர் நம்மளை வரப்பண்ணுகிறார் என்பதை குறித்து தான் நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். இந்த வட தேசம் என்பதற்கு வேதம் இன்னொரு பெயரையும் வேதம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அது என்ன பெயர்? எரேமியாவின் புஸ்தகத்திலே 16வது அதிகாரம், எரேமியாவின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனமும் 15வது வசனத்தை நீங்க படிச்சு பார்த்தோம் என்றால், அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது: இவ்விதமாய் பொன்னினாலும் எரேமியாவின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனம், அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது: ஆதலால் உங்களை இத்தேசத்திலிருந்து நீங்களும் உங்கள் பிதாக்களும் அறியாத தேசத்துக்கு துரத்தி விடுவேன். அது அந்த அறியாத தேசம் என்று சொல்லியிருக்கு. அடுத்து அதை 15வது வசனத்தோடு ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால், இஸ்ரவேல் புத்திரரை வட தேசத்திலும் தாம் அவர்களை துரத்தி விட்ட என்று வார்த்தை சொல்லுகிறது. அப்ப இங்கு சொல்லப்படுகிற இந்த வட தேசம் என்பது எதை காட்டுகிறது? அது ஒரு அறியாத தேசம் என்று வசனம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் இதுவரைக்கும் அறிந்திராத, அவர்கள் அறிந்த தேசம் என்ன? எகிப்து தேசத்தை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அவர்கள் பிரயாணப்பட்டு வந்து மேற்கொண்டு ஆளுகை செய்த கானான் தேசத்தையும் அதன் பட்டணங்களையும் அவர்கள் நன்றாய் அறிந்திருந்தார்கள். ஆனா இப்ப கர்த்தர் அவர்கள் எங்கு அனுப்புகிறார், அல்லது அங்கு அவர்கள் எங்கு துரத்தப்படுகிறார்கள்?
அந்த வசனம் சொல்லுகிறது அவர்கள் அறியாத தேசத்திலிருந்து. அப்ப வட தேசம் என்பது முதலாவது இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி காணப்பட்டது? அது ஒரு அறியாத தேசமாய் காணப்படுகிறது. அப்ப இந்த நாளிலே கர்த்தர் நம்மளை வட தேசத்திலிருந்து நம்மளை கொண்டு வருகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் நம்மளை திரும்ப வர பண்ணுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் நம்மளை அறியாத தேசத்திலிருந்து தேவன் நம்மளை திரும்பி வர பண்ணுகிறார். நாம் துரத்தப்பட்ட, நாம் அனுப்பப்பட்ட, நாம் விரட்டி ஓடப்பட்ட அந்த அறியாத தேசத்திலிருந்து கர்த்தர் நம்மளை திரும்பி வர செய்கிறவராய் காணப்படுகிறார். இந்த அறியாத தேசத்தை இன்னொரு காரியத்தோடு நாம் ஒப்பிட்டு பார்த்தோம் என்றால், அது நம்முடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிற சில காரியங்கள் நமக்கே புரியாத காரியமாய் இருக்கும். அதற்கும் நமக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது, அல்லது நாம் அங்க போய் எந்த பாகணும் என்கிற ஒரு காரியமே இருக்காது. ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை அங்கு போய் முடிந்திருக்கிறதாய், அதிலே மாட்டிக்கொண்டதாய் காணப்படும். அதைத்தான் தேவன் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட வட தேசமாகிய அறியாத தேசத்திலிருந்து தேவன் வரப்பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். இதை நீங்க பிற்பாடு வேதத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், இந்த அறியாத தேசமாகிய வட தேசம் என்பது எந்தெந்த தேசங்களை குறிப்பிடுகிறது என்று நாம் வாசித்தோம் என்றால், வேதம் அது 2 தேசத்தை குறிப்பிடுகிறதாய் காட்டுகிறது. அது என்னென்ன தேசங்கள்? முதலாவதாக எரேமியாவின் புஸ்தகம் 16வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்தோம் என்றால், அந்த வசனம் எப்படியா சொல்லுகிறது? இஸ்ரவேல் புத்திரரை வட தேசத்திலும் தாம் அவர்களை துரத்திவிட்ட எல்லா தேசங்களிலும் வரப்பண்ணி என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். அதே இது நீங்க ஏசாயாவின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்க. ஏசாயாவின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பார்த்தோம் என்றால், அந்த வசனம் எப்படியா சொல்லுகிறது? அப்பொழுது வீட்டில் உள்ளதிலும் உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்ததிலும் ஒன்று மீதியாய் வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். இந்த முதல் வடதேசம் என்றால் அது எதை காட்டுகிறது? அது பாபிலோன் தேசமாய் காட்டுகிறது. எந்த தேசத்துக்கு அவர்கள் துரத்தப்பட்டார்கள், எந்த தேசத்துக்கு அவர்கள் கொண்டு போகப்பட்டார்கள்? அவர்கள் பாபிலோன் தேசத்திற்காய். நீங்க மேப்ல பாத்தீங்கன்னா இஸ்ரேல் தேசம் இருக்கும், அதுக்கு அப்படியே ரைட் பிசைட்ல நீங்க பாத்தீங்கன்னா பாபிலோன் தேசம் இருக்கும். அவர்கள் பார்க்க பக்கவாட்டுல இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும், ஆனா எப்படி அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொண்டார்களாம், எப்படி அவர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை பிடித்தார்களாம்? அவர்கள் வட திசையாகத்தான் இஸ்ரவேல் ஜனங்களை பிடித்தார்கள். அப்ப இங்க சொல்லப்படுகிற வட தேசம் என்பது முதலாவதாக அது பாபிலோன் தேசத்தை காட்டுகிறது. பாபிலோன் தேசத்திற்கு துரத்தப்பட்டதையும் பாபிலோன் தேசத்துல இருக்கிறதை காட்டுகிறது. 2வதாக இந்த வட தேசம் என்பது எதை காட்டுகிறது? செப்பனியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து பார்த்தோம் என்றால், செப்பனியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம் அது இப்படியாக சொல்லுகிறது. அவர் தமது கையை வட தேசத்துக்கு விரோதமாய் நீட்டி அசீரியாவை அழித்து நினிவேயை பாலும் வனாந்தரத்துக்கொத்த வறட்சியுமான ஸ்தலமாக்குவார். பாலும் வனாந்தரத்துக்கு ஒத்ததான வறட்சியுமான ஸ்தலமாக்குவார். இங்கு சொல்லப்படுகிற வடதேசம் என்பது எதை காட்டுகிறது? இங்க 2வதாக அது ஒரு அசீரிய தேசத்தை காட்டுகிறது. அசீரியர்கள் ஆளுகை செய்த அல்ல அசீரியர்களுடைய நாடாய் காணப்படுகிற அந்த வட தேசத்தை தான் இங்கு தேவன் அந்த அப்படிப்பட்ட அசீரிய தேசத்திலிருந்து தான் தம்முடைய ஜனங்களை கூட்டி வருகிறார் என்று சொல்லப்படுது. அப்ப இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது அங்கு 2 தேசம் சொல்லி இருக்கிறதே, ஒன்னு அசீரிய தேசம், இன்னொன்னு நினிவே என்று சொல்லி இருக்கிறதே என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்றால், இந்த அசீரியர்களும் நினிவேயும் ஒன்றாய்தான் காணப்படுகிறது. நினிவே என்பது அசீரியர்களுடைய ராஜ்யத்திலே காணப்பட்ட ஒரு முக்கியமான தேசம், ஒரு முக்கியமான பட்டணம். அதை ஒரு கேபிட்டல் என்று கூட நாம் சொல்ல முடியும். ஏனென்றால் நீங்க வசனத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, இல்ல வசனத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது இந்த நினிவேயில் இருந்துதான் அசீரியர்கள் மற்ற தேசங்கள் சுற்றி இருக்கிற மற்ற தேசங்களை அவர்கள் மேற்கொண்டார்கள். குறிப்பா நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தோம்னா 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 36வது வசனத்துல வாசித்து பார்க்கும் பொழுது அங்க அசீரிய ராஜாவாகிய 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 36வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. அப்பொழுது அசீரியா ராஜாவாகிய சனகேரியா பிரயாணப்பட்டு, அப்ப இங்க பார்க்கிறோம் அசீரிய ராஜாவாகிய சனகேரியா என்று சொல்லப்படுகிறார். அவன் எங்கு வருகிறான்? திரும்பி போய் நினிவேயில் இருந்து விட்டான். இந்த அசீரிய ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொள்ள புறப்பட்ட பொழுது, அவன் மேற்கொள்ள நினைக்கும் பொழுது அங்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பி அங்கு சங்காரம் பண்ணுகிறார்.
உடனே அவன் பயந்து திரும்பி எங்கே வருகிறான்? நினிவேக்கு வருகிறான். இதை நீங்க ஏசாயாவின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 37வது வசனத்துல பார்க்க முடியும். அப்ப அசிரிய ராஜ்யத்தில் அசிரிய ராஜாக்களுடைய கேபிட்டலா காணப்பட்டதுதான் இந்த நினிவே பட்டணம். இந்த நினிவே பட்டணம் என்பது அவர்களால் மாத்திரம் உருவாக்கப்படவில்லை. அதற்கு முன்பாக நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 10வது அதிகாரத்துல நாம் வாசித்து பார்க்கும் பொழுது நினிவே பட்டணம் ஆதி முதற்கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு பெரிய பட்டணமாய் காணப்படுகிறது. இந்த நினிவே பட்டணத்துல அநேக கோயில்கள் காணப்பட்டது என்று வரலாற்றின்படி நாம் பார்க்க முடியும். அதே நினிவே பட்டணத்துல தன்னுடைய சொந்த குமாரர்களினால் இந்த அசிரிய ராஜா கொலை செய்யப்படுகிறதையும் தன் தேவாலயங்களில் கொலை செய்யப்படுகிறதையும் நாம் பார்க்க முடியும். இந்த 2 ராஜாக்களின் புஸ்தகம் 19ல 37வது வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், அப்ப அசிரியாவின் ராஜ்யத்தில் காணப்படுகிறதா இந்த நினிவே பட்டணம். நினிவே என்பது ஒரு தனி தேசம் அல்ல, அது அசிரியர்களுடைய தேசமாய் காணப்படுகிறது, பட்டணமாய் காணப்படுகிறது. அப்ப இப்படிப்பட்ட இந்த பாபிலோனிடத்திலிருந்தும் அசீரியர்களிடத்திலிருந்துதான் தேவன் இந்த மாதத்திலே இந்த நாட்களிலே நம்மளை வரப்பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். வட திசையிலிருந்து நம்மளை வரப்பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் நம்மளை பாபிலோனிலிருந்து விடுதலையாக்குகிறவராயும் அசீரியர்களின் பிடியிலிருந்து நம்மளை விடுதலையாக்கி அவைகளிலிருந்து நம்மளை வரப்பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். அப்ப இங்க சொல்லப்படுகிற இந்த பாபிலோனியம் அசீரியர்களை குறித்து நாம் தியானித்து அதிலிருந்து எப்படி நம்மளை கர்த்தர் வரப்பண்ணுகிறார் என்பதை தியானித்து நாம் இன்றைக்கு ஜெபிப்போமாக. முதலாவதாக வட திசையாகிய பாபிலோனிலிருந்து கர்த்தர் வரப்பண்ணுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? முதலாவதாக பாபிலோனை குறித்து நாம் பார்ப்போமாக. பாபிலோனை குறித்து நீங்க வேதத்துல வாசித்து பார்த்தோம் என்றால், பாபிலோன் என்கிற பெயரை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அது கேட் ஆஃப் பேல் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். பாபிலோன் என்கிற வார்த்தை பேல் என்கிற வார்த்தையிலிருந்து பாபேல் என்கிற வார்த்தையிலிருந்து வந்திருக்கிறது. அந்த பாபேல் என்றால் என்ன அர்த்தம் என்றால் அதுக்கு பேலினுடைய வாசல் அல்லது கேட் ஆஃப் பேல் என்று சொல்லப்படுது. இந்த பேல் என்றால் என்ன என்று நாம் பார்த்தோம் என்றால், பாபிலோனில் காணப்பட்ட எல்லா தெய்வங்கள், பாபிலோனியர்களுக்கென்று தெய்வங்கள் காணப்படுகிறது. அந்த எல்லா தெய்வங்களும் அவர்களுடைய கோயில்களிலே மிகவும் முக்கியமான அல்லது உயர்ந்த நிலைமையில் இருக்கிற ஒரு தெய்வம் தான் இந்த பேல் என்கிற தெய்வம். பேல் என்கிற தெய்வம் இது பாபிலோனியர்களினால் முக்கியமாகவும் அவைகளில் உயர்ந்த தெய்வமாய் கருதப்படுகிறது. இன்றைக்கு நம்ம இந்திய தேசத்துல பாத்தீங்கன்னா மற்ற மார்க்கத்தார்களுக்கு பாத்தீங்கன்னா அவர்களுக்கு அநேக தெய்வங்கள் உண்டு. நம்மளுக்கு ஒரே கர்த்தர் தான். ஆனால் மற்ற மார்க்கத்துல பார்க்கும்போது அவர்களுக்கு அநேக தெய்வங்கள் உண்டு. அதிலே பிரதானமான தெய்வம் ஒன்று இருக்கிறது, அதுக்கு அடுத்த தெய்வம் அடுத்து என்று சொல்லி அவர்கள் வரையறை வைத்திருக்கிறார்கள். அதே போல பாபிலோன் தேசத்தில் இருந்த அநேக தெய்வங்களுக்கு தலையாய் இருந்த அல்லது உயர்ந்த தெய்வமாய் காணப்பட்டதுதான் இந்த விக்கிரகம் தான் இந்த பேல் என்கிற தெய்வம். அப்ப பாபிலோன் என்றால் என்ன அர்த்தம்? பேல் உடைய வாசல் அல்லது கேட் ஆஃப் பேல் என்று சொல்லப்படுகிறது. இரண்டாவதாக பாபேல் என்றால் என்ன அர்த்தமாம்? ஆவிக்குரிய அர்த்தத்தின்படி அல்லது பாபேல் என்றால் வசனம் என்ன சொல்லுகிறது? வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. வெளிப்படுத்தலின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 5வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, மேலும் ரகசியம், மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியில் உள்ள அருவருப்புகளுக்கும் தாய் என்று நாமம் அவள் நெற்றியில் எழுதியிருந்தது. பாபேல் என்றால் என்ன அர்த்தமாம்? வேதம் சொல்லுகிறபடி நாம் பார்த்தோம் என்றால் அது அருவருப்பின் தாய் என்று சொல்லப்படும். வேசிக்கும் பூமியில் உள்ள அருவருப்பின் தாய் என்று சொல்லப்படும். பூமியில் உள்ள எல்லா அருவருப்புகளுக்கும் அவள் தான் ஒரு தாயாய் காணப்படுகிறார். எப்படி ஆதாம் ஏவாளை தேவன் உண்டாக்கி ஏவாளை எல்லாவற்றுக்கும் தாயாய் அங்கு நியமித்து ஏவாள் என்று சொல்லப்பட்டதோ, அதே போல பூமியில் உள்ள எல்லா அருவருப்புகளுக்கும் வேசிகளுக்கும் தாயாய் காணப்படுகிறது தான் இந்த பாபேல் என்கிற நகரமும் அதை ஆளுகை செய்கிற விக்கிரகமாய் காணப்படுகிறது. அப்ப தேவன் இந்த நாட்களில் நம்மளை பாபேலிலிருந்து வட தேசத்திலிருந்து நம்மளை வரப்பண்ணுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பத்திலும் நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற முதலாவது எல்லா விக்கிரகத்தின் போராட்டத்தின் கிரியைகளை தேவன் நிர்மூலமாக்குகிறார். இரண்டாவதாக எல்லா அருவருப்புகளிலிருந்து நம்மளை ஓடி வரச் செய்கிறவராய் காணப்படுகிறார். இன்னைக்கு தேசங்களிலே நீங்கள் உலகத்திலே பார்க்கும் பொழுது அநேக தேவ பிள்ளைகள் அநேக அருவருப்புகளிலே காணப்படுகிறார்கள்.
ஒரு பக்கத்திலே வேதத்தை கையிலே தூக்கி கொண்டோம், இன்னொரு பக்கத்தில் அருவருப்புகளுக்கு தங்களுடைய கைகளை பங்காய் கொடுக்கிறவருமாய் காணப்படுகிறார்கள். இன்றைக்கு மற்றவர்களுக்கும் தேவனுடைய பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் தெரியாதவர்களாய் காணப்படுகிறார். நினிவே குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர்கள் வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்கள். ஏனென்றால் அவர்கள் தேவனை அறியாத ஜனங்களாய் காணப்பட்டார்கள். நினிவே பட்டணத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க நரபலிகள், இருதயங்கள் எடுத்து சாப்பிடுகிற பழக்கங்கள் எல்லாம் காணப்பட்டு இருக்கு. நம்முடைய ஊழியத்திலும் நம்முடைய ஊழியர் மூலமாய் நம்முடைய போதகர் மூலமாய் வெளியிடப்பட்ட யோனாவின் வரலாறு, இந்த புஸ்தகத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அதுல பார்க்கும்போது அநேக வரலாற்று குறிப்புகளை சொல்லி இருக்கிறது நம்ம பார்க்கலாம். அப்ப இந்த நினிவே பட்டணத்துல நீங்க பார்க்கும் பொழுது அது மிகவும் கொடிய பட்டணமாய் வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத ஜனங்களாய் காணப்படுகிறார்கள். அதே போலதான் இன்றைக்கு ஜனங்கள் தேவ பிள்ளைகள் எதிலே மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள், வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாதவர்களாய் காணப்படுகிறார்கள். ஏனென்றால் இன்றைக்கு அநேக போதனைகள் வந்து விட்டது. எல்லாரும் வசனத்தை தான் எடுத்துட்டு வர்றாங்க, எல்லாரும் வசனத்தை எடுத்துதான் சொல்றாங்க, நீங்க இப்படி செய்யறது தப்பே கிடையாது. சிலர் ஒரு பிரசங்கியார் வேதத்தை கையில வச்சுட்டு சொல்றாரு, நீங்க வேசித்தனம், நீங்க மற்றவர்களிடத்துல போய் இருக்கிறது தப்பே கிடையாது என்று வேதம் சொல்லுகிறது என்று சொல்லுகிறார். இன்னொரு இடத்துல நான் கேள்விப்பட்டது, நான் கண்ணார பார்த்தது, ஒரு வீடியோல நான் பார்த்தது, பைபிளை வச்சு புல்பிட்ல வச்சு ஃபுட்பால் விளையாடுறாங்க, பைபிளை எத்தி விளையாடுகிறார்கள். இதே போல் வலதுகைக்கும் இடதுகைக்கும் தேவனால் வேறுபிரிக்கப்பட்ட ஜனங்களுக்கும் வழிமாறி போன ஜனங்களுக்கும் வித்தியாசம் தெரியாதவர்களாய் காணப்படுகிறார்கள். அப்ப இப்படிப்பட்ட கண்ணியிலிருந்து, இப்படிப்பட்ட போராட்டத்திலிருந்து தேவன் நம்மளை வரப்பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். இந்த நாட்களில் காணப்படுகிற இந்த வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத வாழ்க்கையிலிருந்து, இந்த வித்தியாசம் தெரியாத இந்த அனுபவத்திலிருந்து தேவன் நம்மளை விடுதலையாக்குகிறவராய் காணப்படுகிறார். அதைத்தான் தேவன் சொல்லுகிறார், அவர்களை வட தேசத்தில் இருந்து அவர்களை வரப்பண்ணுவேன். அப்ப வேதம் சொல்லுகிறபடி அவர் பாபிலோனில் இருந்து வரப்பண்ணுகிறார் என்றால் அருவருப்பின் தாயாகிய பாபிலோனிடத்திலிருந்து நம்மளை விடுதலையாக்குகிறவராய் அவர் காணப்படுகிறார். இந்த பாபிலோன் யாரை பிடிக்குமாம்? இந்த பாபிலோன் ஆகிய இந்த அருவருப்பின் தாய், வேசியின் தாய் யாரை பிடிப்பாலாம்? வசனத்தின்படி நீங்க பாத்தீங்கன்னா வசனம் இப்படியா சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் புஸ்தகம் அதே 17வது அதிகாரம் 6வது வசனத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, அந்த ஸ்திரீ யாரு? அருவருப்பின் தாய் பரிசுத்தவான்களின் இரத்தத்தினாலும் இயேசுவினுடைய சாட்சியின் இரத்தத்தினாலும் வெறிகொண்டிருக்கிறதை கண்டேன். யாரை இந்த பாபிலோன் பிடிக்குமாம்? அவர்களை சாதாரண மனிதர்களை அவர்களை பிடிக்காது, தேவனை அறியாத ஜனங்களை போய் பிடிக்காது, அல்லது தேவனை வெறுக்கிறவர்கள், தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்களை போய் அவர்கள் பிடிக்க மாட்டார்கள். அவர்கள் யாரை வீணராக்குகிறார்கள், யாரை அருவருப்பிலே பிடித்து வைத்துக் கொள்ளுகிறார்கள், வேசினத்தனத்திலே வைத்துக் கொள்ளுகிறார்கள், அவர்கள் தான் பரிசுத்தவான்களும் இயேசுவின் சாட்சிகளுமானவர்கள். பரிசுத்தவான்களும் இயேசுவின் சாட்சிகளுமானவர்கள். பரிசுத்தவான்களுக்கும் இயேசுவின் சாட்சிகள் ரெண்டு பேரும் ஒன்று கிடையாது, அதற்கு வித்தியாசம் இருக்கிறது. பரிசுத்தவான்கள் என்பது இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு அவருடைய அழைப்பை பெற்று அவருக்காய் பரிசுத்தமாய் இந்த பூமியிலே வாழ்ந்து ஊழியம் செய்கிறவர்கள், ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் நியமிக்கப்பட்டவர்கள். ஆனா இந்த இயேசுவின் சாட்சிகள் என்பது இயேசுவின் இரத்தத்தை விசுவாசித்து, இயேசுவிற்கு அவர்களுக்காய் அடிக்கப்பட்டதை விசுவாசித்து அவரை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவரை குறித்து வார்த்தைகளை பேசுகிறவர்கள். இது ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. பரிசுத்தவான்களுக்கும் இயேசுவின் சாட்சிகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. இயேசுவின் சாட்சியாய் ஒரு மனிதன் மாற்றப்படுகிறான், அவன் இயேசுவின் சொந்த இரட்சகர், அதன் பின்பாக தான் அவன் பரிசுத்தவானாய் மாற்றப்படுகிறான். அப்ப இப்படிப்பட்ட ரெண்டு கூட்டத்தாரையும் பிடிக்கிறது தான் இந்த பாபிலோனின் கிரியையாய், அருவருப்பின் தாயின் கிரியையாய் காணப்படுகிறது. இதை சுருக்கமாய் நாம் பார்த்தோம் என்றால் எல்லா தேவ ஜனங்களையும், தீர்க்கதரிசிகளையும், ஊழியக்காரர்களையும், தேவனுடைய பிள்ளைகளையும், அவருடைய இரத்தத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நாசமாக்குகிறதும் அவர்களை அருவருப்பிலே சிக்க வைக்கிறது தான் இந்த பாபிலோனுடைய கிரியையாய் காணப்படுகிறது. நீங்க இந்த சிலந்தியுடைய வலையை நீங்க பாத்தீங்கன்னா அது பார்ப்பதுக்கு சில நேரம் கண்ணிலே தெரியாதபடியே இருக்கும். அது சில நேரம் நல்ல கண்ணில் தெரிஞ்சாலும் அது பார்க்க ஒரு சாதாரண வலை போலதான் காணப்படும்.
ஆனா அதுல ஒரு சின்ன ஒரு பூச்சியோ ஒரு ஃபிளைஸோ ஏதாவது ஒண்ணு வந்து மாட்டிக்கிச்சுன்னா அந்த வலையின் தன்மைக்கு தக்கதாக அதுல இருந்து தப்பிக்க முடியும். சில நேரங்கள்ல பள்ளி கூட விழுந்து, பெரிய சிலந்திகள்ல பள்ளிகள் கூட விழுந்து மாட்டிக்கிட்டு அது சாகிறதை நாம் பார்க்க முடியும். அதே போலதான் இந்த பாபிலோனுடைய கிரியைகள், அவைகள் ஒரு வலையை போல ஒரு அருவருப்பான கிரியையாய் அவைகளை நம்மளை மாட்ட வைக்கிறதும் நம்மளை இழுத்து கொண்டு அதிலிருந்து தப்பிக்க முடியாமல் கிரியை செய்கிறதுமாய் காணப்படுகிறது. அப்ப இப்படிப்பட்ட வடதேசத்தின் கிரியையிலிருந்துதான் தேவன் நம்மளை திரும்பி வர செய்கிறவராய் காணப்படுகிறார். அப்ப பாபிலோன் என்றால் அருவருப்பின் தாய். அவள் பரிசுத்தவான்களையும் இயேசுவின் சாட்சியையும் அவர் மேற்கொள்ளுகிறவளாய், அவர்களை சிறைபிடிக்கிறவளாய், அவர்களை பிடித்துக் கொள்ளுகிறவளாய் காணப்படுகிறார். இது வேதத்தின் வசனத்தின்படி நாம் பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய ரீதியாய் இந்த பாபிலோன் என்றால் என்ன அர்த்தமாம்? வசனத்தை ஆவிக்குரிய ரீதியாய் நாம் பார்த்தோம் என்றால் எரேமியாவின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 20வது வசனம் எப்படியா சொல்லுகிறது? எரேமியாவின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 20வது வசனம் எப்படியா சொல்லுகிறது? இப்போதும் சிறையிருக்கும்படி நான் எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு அனுப்பிவிட்ட நீங்கள் எல்லாரும் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். இங்கு பாபிலோன் என்றால் ஆவிக்குரிய ரீதிபடி அது எதை காட்டுகிறது? அது சிறையிருப்பை காட்டுகிறது. அப்ப பாபிலோன் என்றால் என்ன அர்த்தம்? அது அருவருப்பின் சிறையிருப்பை காட்டுகிறது, வேசித்தனத்தின் சிறையிருப்பை காட்டுகிறது. வேசித்தனம் என்றால் என்ன? அது மனிதனாய் ஒரு மனிதன் ஒரு ஸ்திரீயின் இடத்துல போகிறதோ அல்லது ஒரு ஸ்திரீ மனிதன் இடத்துல போகிறதோ அது கிடையாது. அது இன்னொரு பக்கத்துல காண. இங்கு சொல்லப்படுகிற வேசித்தனம் என்பது எதை காட்டுகிறது? தேவனை விட்டு உலகத்தின் பின்பாக ஓடுகிறதை காட்டுகிறது. தேவனுடைய வல்லமையை நம்பாமல் மற்றொரு காரியத்தின் வல்லமையை நம்பி ஓடுகிறதை காட்டுகிறது. நம்மளுக்கு ஒரு போராட்டம் வரும் பொழுது, நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வரும் பொழுது, நம்மளுக்கு ஒரு தேவைகள் வேண்டுங்கிறப்ப நம் தேவனை நம்பாமல், தேவனுக்காய் காத்திருக்காமல், தேவனுடைய கிரியை நடக்கும்படியாக காத்திருக்காமல் நம் மனிதர்களுடைய நன்மையை நாடி ஓடுகிறதை காட்டுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் தேவனை மறந்தார்களோ, எப்பொழுதெல்லாம் அவர்கள் விக்கிரக ஆராதனைக்குள்ளாகவும் மற்ற ராஜாக்களுக்கு பின்பாகவும் மற்ற ஆதாயத்தை தேடி ஓடினார்களோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் அவர்கள் வேசித்தனம் பண்ணினார்கள் என்று வசனத்திலே குறிப்பிடுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்ப வேசித்தனம் என்பது என்ன? வேசித்தனத்தின் தாய் என்பது என்ன? அவள் தேவனை மறக்க செய்து தேவனை விட்டு நம் மற்றொரு காரியத்திற்கு ஓடுகிறதை காட்டுகிறது. நாம் எப்பெல்லாம் தேவனை மறந்து போகிறோமோ, எப்பெல்லாம் நம் தேவனுடைய கிரியைகளை நாம் மறந்து நாம் அதை விட்டு விடுகிறோமோ அப்பொழுதெல்லாம் தேவனுக்கு விரோதமான வேசித்தனத்தை பண்ணுகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். நாம் அநேக நேரம் அது சரீர ரீதியா இந்த வசனத்தின்படி பார்க்கிறோம், ஆனால் அது ஆவிக்குரிய ரீதியா இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் கர்த்தரையே நம்பி காணப்படணும். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் கர்த்தரையே விசுவாசித்து காணப்படணும். எந்த போராட்டம் வந்தாலும் சரி, எந்த பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எந்த இக்கட்டுகள் வந்தாலும் சரி, அவருக்காய் நிலைத்து நிற்கிற அனுபவம் தான் தேவனுக்காய் உண்மையாய் இருக்கிறதை காட்டுகிறது. ஏனென்றால் நாம் மனவாட்டிகளாய் தேவனுக்கென்று ஆயத்தம் பண்ணப்படுகிறவர்கள், மனவாட்டிகளாய் கர்த்தருக்கென்று அழைக்கப்பட்டவர்கள். சபையாகிய மனவாட்டி என்றுதான் வசனம் சொல்லுகிறார். அவர் மனவாளனாய் காணப்படுகிறார். அப்போ ஒரு மனவாட்டி எப்படி மனவாளனுக்கு உண்மையாய் இருக்கணுமோ, ஒரு மனைவியாளவள் தன் புருஷனுக்கு எப்படி உண்மையாய் இருக்கணுமோ, அதே போல் நம் தேவனை பற்றின நாள் முதற்கொண்டு அவரை நாம் விடாதவர்களாய், அவர்களை விட்டு நம் வெளியே ஓடாதவர்களாய், அவரையே நம்பி நாம் வாழுகிறவர்களாய் காணப்படணும். அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, பாபிலோன் என்பது எதை காட்டுகிறது? அது சிறையிருப்பின் அனுபவத்தை காட்டுகிறது. அது சிறையிருப்பாய் பிடிக்கப்பட்ட அனுபவத்தை காட்டுகிறது. அங்க வசனம் தெளிவாய் சொல்லுது பாருங்க. சிறையில் இருக்கும்படி நான் எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு அனுப்பிவிட்டேன். இந்த சிறையிருப்பு என்பது என்ன? அது நம்முடைய இடத்திலிருந்து நாம் இல்லாமல் பெயர்க்கப்பட்டு இன்னொரு இடத்துல இருக்கிறதை காட்டுகிறது. நாம் இன்னும் இருக்கிற இடத்துல, நாம் வைக்கப்பட்ட இடத்தை இல்லாமல் இன்னொரு இடத்துக்கு போகிறதை காட்டுது. இந்த சிறையிருப்பை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அது ஏதோ ஒரு போராட்டத்துக்குள்ள இருக்கிற மாதிரி நம்ம யோசிக்கலாம். சிறையிருப்பு என்றாலே ஒரு போராட்டம் தான். அது ஒரு பாதுகாப்புக்குள்ளாக, ஒரு வளையத்துக்குள்ளாக நாம் மாட்டிக்கொள்வது. ஆனா அது இன்னொரு விதத்துல நீங்க பார்த்தீர்கள் என்றால், வேதம் சொல்லுகிறபடி நீங்க பார்த்தீங்கன்னா வசனம் சொல்லுது பாருங்க, சிறையிருக்கும்படி நான் எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு அனுப்பிவிட்டேன்.
அப்ப சிறையிருப்பு என்பது என்ன? நாம் வைக்கப்பட வேண்டிய, நாம் நியமிக்கப்பட்ட வேண்டிய இடத்திலே நாம் இல்லாமல் இன்னொரு இடத்திலே நாட்டப்பட்டு இருந்தோம் என்றால் அது தேவனுடைய பார்வையில் அது சிறையிருப்பாய் காணப்படுகிறது. கர்த்தர் சொல்லி இருந்திருக்கலாம், நீங்க தெற்கு திசையில போங்க, நீங்க இந்த பட்டணத்துல போய் தங்கி இருங்க, இந்த இடத்துல நீங்க இருந்து எனக்காய் சாட்சியா இருங்க, இந்த இடத்துல உங்களை அனுப்புகிறேன், இங்க போய் வேலை செய்யுங்க, இங்க போய் ஊழியம் செய்யுங்கன்னு கர்த்தர் சொல்லி இருப்பார். ஆனா அங்கு நாம் இல்லாமல் இன்னொரு இடத்திலே நாம் மாற்றிக் கொண்டோம் என்றால், இன்னொரு இடத்துல போய் நாம் நாட்டப்பட்டோம் என்றால் அது ஒரு சிறையிருப்பாய் காணப்படுகிறது. யோனாவுக்கு எது சிறையிருப்பாய் இருந்தது? அவனுக்கு அந்த படகு அவனுக்கு சிறையிருப்பாய் இருந்தது, அந்த மீன் அவனுக்கு சிறையிருப்பாய் இருந்தது. காரணம் என்ன? அவன் எப்படி அது சிறையிருப்பாய் மாறினது? அவன் நினிவேயிலே நிறுத்தப்பட வேண்டியவன் இப்பொழுது கடலின் ஆழத்திலே மீனின் வாயுக்குள்ளாய் இருக்கிறதை காண்கிறது. அவன் நினிவேயில இருக்க வேண்டியவன் தரிசனத்துக்கு ஓடினபடி நிமித்தமாய் கர்த்தரே அவனை சிறைபிடிக்கிறார். அப்ப இங்க சிறையிருப்பு என்பது எதை காட்டுகிறது? ஒரு இடத்துல இருக்க வேண்டிய நாம், கர்த்தரால் நியமிக்கப்பட்ட இடத்துல இருக்க வேண்டிய நாம் வேறொரு இடத்திலே நாம் நாட்டப்பட்டு இருந்தோம் என்றால், வேறொரு இடத்திலே நம்முடைய சுயஞானத்தினாலோ நம்முடைய பலத்தினாலோ நம்முடைய நடத்துதலினால் நாம் நாட்டப்பட்டு இருந்தோம் என்றால் அது சிறையிருப்பாய் காணப்படுகிறது. அது உலகத்திலே மாட்டிக்கொண்ட சிறையிருப்பு, பாபிலோனியத்திலே மாட்டிக்கொண்ட சிறையிருப்பாய் காணப்படுகிறது. அது அப்பொழுது பார்ப்பதற்கு நன்மையாய் இருக்கும், ஆனால் அது நாட்களில் போக போக அது ஒரு சிறையிருப்பாய் மாறும். இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் ஏன் சிறையிருப்பிலே காணப்படுகிறார்கள்? கர்த்தர் அவர்களுக்கு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் அவர்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார், கர்த்தர் அவர்களுக்கு தீர்க்கதரிசன வார்த்தையை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஏன் தேவனையே அவர்கள் நேராய் பார்த்திருக்கிறார்கள். இவைகள் எல்லாம் இருந்தாலும் இன்றைக்கு அவர்களுடைய வாழ்க்கை ஏன் சிறையிருப்பில் இருக்கு? ஏன் உபத்திரவத்துல காணப்படுது? ஏன் போராட்டத்துக்குள்ள இருக்கிறார்கள்? எது செய்தாலும் அவர்களால் தப்பிக்க முடியல, எந்த பிரச்சனை எந்த வழியும் அவர்களுக்கு கிடைக்கல. எங்கு திரும்பினாலும் முட்டி மோதி அதிலே மாற்றிக்கொள்ளுகிற அனுபவம். காரணம் என்ன? அவர்கள் தேவன் நாட்டப்பட்ட சொன்ன இடத்திலே நாட்டப்படாமல் இன்னொரு இடத்திலே தங்கள் சுயஞானத்திலே ஓடினது, தங்களுடைய சுய பலத்திலே ஓடினது. அதுதான் அவர்களுக்கு சிறையிருப்பாய் மாறினது. இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறார், உங்களுக்கு தேவன் கொடுத்த தரிசனத்திலே நீங்கள் நடக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வெளிப்பாட்டிலே நீங்க நடந்து கொண்டிருக்கிறீர்களா? அல்லது அக்கறைக்கு இக்கரை பச்சை என்று சொல்லி நீங்கள் இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று சொல்லி ஓடுகிறவர்களாய் காணப்படுகிறீர்களா? லோத்து அப்படிதான் காணப்பட்டான். லோத்து அவனுக்கு பார்வையிலே அவன் சமபூமியை நோக்கி ஓடினான். அவன் ஆபிரகாமோடு இருந்திருந்தால் அவன் குடும்பம் காக்கப்பட்டு இருக்கும். மோவாபியன் என்ற ஒரு சந்ததி அங்கு மோவாபின் சந்ததி வந்திருக்காது. தன்னுடைய சொந்த பிள்ளைகளே அவனை ஏமாற்றி இருக்க மாட்டார்கள். தன்னுடைய வாழ்க்கை ஒரு செழிப்பான வாழ்க்கையில காணப்பட்டிருந்திருக்கும். ஆனால் அவன் சுயஞானத்திலே அவன் ஓடினது நிமித்தமாய் அவன் எல்லாவற்றையும் இழந்து போனான். நீங்க வேதத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, ஆபிரகாமோடு இருக்கும் பொழுது அவனோடு வேலையாட்கள் இருந்தார்கள், அவனுக்கென்று பெரிய மந்தை இருந்தது. ஆபிரகாமினுடைய அளவுக்கு அவன் நல்ல செல்வ செழிப்பானா இருந்தான். ஆனா நீங்க அவன் ஆபிரகாம விட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுது, அவன் வாசலிலே உட்கார்ந்து இருக்கிறவன். எங்க? பட்டணத்தின் வாசலிலே உட்கார்ந்து இருந்தான். இங்கு செல்வ செழிப்பாய் இருந்த மனுஷன் இப்பொழுது எல்லாவற்றையும் இழந்து பட்டணத்தின் வாசலத்துல இருக்கான். அதுலயும் இன்னொன்னு காரியம் என்ன சொல்லுது? அவன் வீட்டிலே ஒளிந்து கொள்ள வீட்டுக்கு போறான். அவன் வீட்டில இருக்கிறவனாய் காணப்படுறான். அந்த வீட்டில் இருக்கும்போது அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாம் அவனுக்கு விரோதமா எழும்பி வருவாங்க. அது எல்லாம் எதை காட்டுது? அவன் தன் அதிகாரத்தை எல்லாம் இழந்து போனதை காட்டுகிறது. இதுதான் சிறையிருப்பு. நம்முடைய சுயஞானத்திலே நம்முடைய சுயபலத்திலே நாம் ஓடினோம் என்றால் பார்க்க பச்சையா இருக்கும். நம்ம போற தேசம் பச்சையா இருக்கிற மாதிரி தெரியும், போற இடம் பச்சையா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா கொஞ்ச நாட்களில் அது நம்முடைய வாசலிலே உட்கார செய்கிறதாய் காணப்படும். அது நம்மளை மற்றவர்களால் துன்புறுத்துகிறதாய் காணப்படும். இது எல்லாம் எதை காட்டுகிறது? சிறையிருப்பின் அனுபவத்தை காட்டுகிறது. இன்றைக்கு கர்த்தர் அதை நம்மளிடத்துல ஒரு கேள்வியை கேட்கிறார். இன்றைக்கு உங்களுடைய ஜீவியம் எப்படி இருக்கு? நம்முடைய ஜீவியம் இன்றைக்கு எப்படி காணப்படுகிறது? சிறையிருப்பின் அனுபவத்திலே காணப்படுகிறதா? போராட்டத்தின் அனுபவத்திலும் தேவன் நாட்டப்படாத இடத்திலே நாம் நாட்டப்பட்டவர்களாய் காணப்படுகிறோமா? கர்த்தர் இன்றைக்கு அவைகளிலிருந்து நம்மளை வர பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட போராட்டத்திலிருந்து, அருவறுப்பிலிருந்து, பிடியிலிருந்து தேவன் நம்மளை வர பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். லோத்துவின் ஜீவியத்தில் இந்த சிறையிருப்பு வந்ததினால் என்ன நடந்துச்சு? அவன் பாபிலோனிலே மாட்டிக்கொண்டதை போல அவன் குடும்பம் அருவறுப்பிலே மாட்டிக்கொண்டது.
அவன் சொந்த பிள்ளைகளை அவனை ஏமாற்றுகிறவர்களாயும் குடிவெறிய செய்து அங்கு தவறான செய்கைகளை செய்கிறவர்களாயும் மாறினார்கள். பாபிலோன் என்று சொல்லியிருக்கிறது. ஆனா அங்கு பேர் சொல்லப்படாமைய அருவருப்பின் கிரியையில அவர்கள் மாட்டிக்கொண்டார்கள். அவன் சொந்த மனைவியை இழந்து போனான், சொந்த பிள்ளைகளையும் இழந்து போகிற நிலைமைக்கு அவன் மாறி போனான். இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறார், நம்முடைய சிறையிருப்பினால் நாம் எல்லாவற்றையும் இழந்து போய் காணப்படுகிறோமா? எப்ப பார்த்தாலும் போராட்டம் போராட்டம் போராட்டம், எங்கு திரும்பினாலும் போராட்டம், எங்கு திரும்பினாலும் பிரச்சனை, எங்கு திரும்பினாலும் விடுதலை இல்லை என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோமா? காரணம் என்ன? நாம் கர்த்தர் நாட்டப்படாத இடத்திலே நாட்டப்பட்டதுதான். கர்த்தரால் வைக்கப்படாத இடத்திலே நாம் வைக்கப்பட்டதான். அங்கு நமக்கு அது ஒரு அருவருப்பாகவும் ஒரு வலையாகவும் நம்மளை மாட்டிக்கொண்டு நம் பாபிலோனின் சிறையிருப்பில் இருக்கிறதை காட்டுகிறது. அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, பாபிலோன் என்றால் என்ன அர்த்தம்? அது ஒரு சிறையிருப்பின் அனுபவத்தை காட்டுகிறது. அப்ப சிறைப்பட்டு போனதற்கான காரணம் என்ன? முதல் காரணம், கர்த்தரால் நாம் நாட்டப்படாத இடத்திலே நாம் நாட்டப்பட்டது. அதுதான் முதல் காரணம். இரண்டாவதாக, இந்த சிறையிருப்புக்கு பாபிலோனுக்கு போவதற்கான காரணம் என்னவாம்? வசனம் சொல்லுகிறது, ஏசாயாவின் புஸ்தகம் 39வது அதிகாரம், ஏசாயாவின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 2 மற்றும் 2வது வசனத்திலிருந்து 4வது வசனம் வரைக்கும் வாசித்து பாத்தீங்கன்னா, அங்கு நாம் பார்க்க முடியும், எசேக்கியா அவர்களை கண்டு சந்தோஷப்பட்டு தன் பொக்கிஷங்களையும் வெள்ளியையும் பொன்னையும் கந்தவர்க்கங்களையும் நல்ல பரிமளத்தை தைலத்தையும் அதன் தன் ஆயுத சாலை அனைத்தையும் தன் பொக்கிஷங்களில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் அவர்களுக்கு காண்பித்தான். அது 4வது வசனத்துல வாசித்து பாத்தீங்கன்னா, வசனம் இப்படியா சொல்லுகிறது, அப்பொழுது அவன், யாருக்கு? தீர்க்கதரிசியானவன் சொல்லுகிறான், உன் வீட்டில் எத்தனை எண்ணத்தை பார்த்தார்கள் என்று கேட்டான். அதற்கு எசேக்கியா, என் வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் பார்த்தார்கள், என் பொக்கிஷங்களில் நான் அவர்களுக்கு காண்பியாத பொருள் ஒன்றும் இல்லை என்றான். 6வது வசனம் சொல்லுது, அப்பொழுது வீட்டிலும் உன் பிதாக்கள் இந்நாள் வரைக்கும் சேர்த்திருந்ததிலும் ஒன்றும் மீதியாய் வைக்கப்படாமல் எல்லாம் பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும். இங்க நாம் பார்க்கிறோம், அங்கு பாபிலோனுக்கு கொண்டு போகப்படும் என்று வசனம் தீர்க்கதரிசி ஏசாயாவின் மூலமாய் அந்த எசேக்கியா ராஜாவுக்கு சொல்லப்படுகிறது. காரணம் என்ன? அவன் வீட்டில் இருக்கிற எல்லாவற்றையும் காண்பித்தான். எல்லாவற்றையும், தன் வீட்டில் இருக்கிற பொக்கிஷங்கள், கந்த வர்க்கங்கள், பரிமள தைலங்கள் எல்லாவற்றையும் அவன் அங்கு காண்பிக்கிறவனாய் காணப்பட்டான். யாருக்கு காண்பித்தான்? 2வது வசனத்துல வாசித்தோம் என்றால், 1வது வசனத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா வசனம் சொல்லுகிறது, பாபிலோனுடைய ராஜாவுக்கு அவன் காண்பித்தான். தன்னுடைய எதிரியாகிய அல்லது அந்நிய ராஜாவுக்கு கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள், கர்த்தரால் கொடுக்கப்பட்ட காரியங்களை அவன் வெளியரங்கமாக்கி காட்டுகிறதை அவன் காண்பிக்கிறதை அங்கு காட்டுகிறது. அதுதான் அவனுடைய வாழ்க்கையில் அவன் சிறையிருப்புக்கு தள்ளப்படுகிறதை காட்டு. அதுதான் அவனுடைய சந்ததி சிறையிருப்புக்கு போனதை காட்டுகிறது. அப்ப இங்க சிறையிருப்புக்கு போனதற்கான காரணம் என்ன? 2வது, எல்லாவற்றையும் வெளியரங்கமாய் காண்பிக்கிறது. எல்லாவற்றையும் சத்துருக்களுக்கு அவன் காண்பித்து விட்டான். அப்ப இங்க நம்மளுக்கு ஒரு கேள்வி வரலாம், அவன் தன்னிடத்துல இருக்க பொக்கிஷத்தை தானே காண்பிச்சான், தன்னுக்கு கொடுத்து கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை தானே வெளியில காண்பிச்சான். கர்த்தர் என்னை நல்லா வச்சிருக்கிறாரு, கர்த்தர் என்னை இப்படி வச்சிருக்காருன்னு சொல்லி காண்பிச்சானே, அதுல என்ன தவறு இருக்கு என்று நாம் யோசிக்கலாம். ஆனா நீங்க வசனத்தின்படி வாசித்து பாத்தீங்கன்னா, வசனம் இப்படியா சொல்லுகிறது, 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 25வது வசனத்துல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, அவன் அந்த பொக்கிஷங்களை எல்லாம் காண்பிக்கிறதுக்கு முன்பாக அவனுடைய நிலைமை அங்கு எப்படி இருக்கு என்பதை நாம் பார்க்க முடியும். அவன் பொக்கிஷங்களை எல்லாம் காண்பிப்பதற்கான அவனுடைய நோக்கம் என்ன என்பதை அந்த வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 25வது வசனத்தை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா, அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது, எசேக்கியா தனக்காக செய்யப்பட்ட உபகரத்திற்காக தக்கதாய் நடவாமல் மேட்டிமையானான். ஆகையால் அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. இங்க என்ன நடக்கிறது? அவன் பொக்கிஷங்கள் எல்லாம் நீங்க அடுத்து பின்பகுதியில நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் பொக்கிஷங்கள் எல்லாம் அவன் காமிச்சிருப்பான். ஆனா இந்த பொக்கிஷம் எல்லாம் காமிக்கிறதுக்கு முன்பாக அவனுடைய ஜீவியம் எப்படி மாறி இருக்கிறதா?
அவன் தனக்காக செய்யப்பட்ட உபகாரத்திற்காக தக்கதாய் நடவாமல், அவனுக்கு செய்யப்பட்ட காரியத்துக்கு ஏற்றபடி அவன் நடந்து கொள்ளல. அங்கு என்ன செய்யப்பட்டது? அதற்கு முந்தின வசனங்கள் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா வசனம் எப்படியா சொல்லுகிறது? 24வது வசனம், அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். அவனுக்கு என்ன உபகரணம் இங்கு செய்யப்பட்டு இருக்கிறது? மரணத்தை நேரிட வேண்டியவன், மறிக்க வேண்டிய மனுஷன் இப்ப 15 வருடம் கர்த்தர் கூட்டி கொடுத்திருக்கிறார். வியாதியிலே சாக வேண்டியவன், தன் குடும்பத்தை எல்லாம் ஒழுங்குபடுத்தி கர்த்தர் சொல்லிட்டாரு. ஆனாலும் கர்த்தர் இடத்துல அவன் ஜெபித்தபடியினால் கர்த்தர் அவனுக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். ஆனா அவன் இரக்கத்தையும் அந்த தேவனால் கொடுக்கப்பட்ட சுகந்தத்தையும் அவன் உணராமல் அவன் என்ன செய்கிறான்? அதுக்கு ஏற்றபடி அவன் நடந்து கொள்ளவில்லை. ஏனென்றால் நீங்க இந்த வியாதிக்கு முன்னாடி அவனுடைய வாழ்க்கையை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அவன் கர்த்தருக்கு நேராய் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்திருப்பான். அதனாலதான் கர்த்தர் அவனை அசீரியர்களின் 22வது வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் எசேக்கியாவையும் எருசலேமின் குடிகளையும் அசீரியருடைய ராஜாவாகிய சனகேரியன் கைக்கு மற்ற எல்லாருடைய கைக்கும் நீங்களாக்கி ரட்சித்து. அப்ப எசேக்கியா கர்த்தருக்கு நேராய் கர்த்தரின் விருப்பப்படி கர்த்தரின் சித்தத்தின்படி வாழ்ந்திருக்கிறான். இங்க ஒரு வியாதி அவனுக்கு வருது. வியாதி வந்த உடனே அந்த வியாதியின் மரணத்தின் வியாதியில இருந்து கர்த்தர் அவனுக்கு சுகத்தை கொடுத்துட்டாரு. சுகத்தை கொடுத்து அவன் எப்படி வாழணும்? அவனுக்கு ஒரு சுகம் கிடைச்சிட்டா எப்படி வாழணும்? முன்பு இருந்ததை காட்டிலும் கர்த்தருக்கு விசுவாசமாய் வாழ்ந்திருக்கணும். முன்பு இருந்ததை காட்டிலும் கர்த்தருக்கு இன்னும் வைராக்கியமாய் வாழ்ந்திருக்கணும். முன்பிருந்த காட்டிலும் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்ந்திருக்கணும். ஆனா அங்க என்ன செய்கிறான்? அவனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் அவன் நடவாமல், தேவன் கொடுத்த சுகத்தை அவன் மதிக்காமல், தேவனால் கொடுக்கப்பட்ட அற்புதத்தையும் விடுதலையும் அவன் அங்கீகரிக்காமல், தான் விடுதலை பெற்றேன், தான் சுகம் பெற்றேன் என்கிற ஒரு மேட்டிமை அவனுக்குள் வந்தது. இந்த வசனம் சொல்லுகிறது, அவன் உபகாரத்துக்கு ஏற்றபடி அவன் நடவாமல் அவனுக்குள்ளாய் மேட்டிமை வந்தது. இன்றைக்கு அவன் சிறையிருப்புக்கு போனதற்கான காரணம் என்ன? அவனுக்குள்ளாய் வந்த தேவனுக்கு விரோதமாய் நடக்கிறதும் தேவனுக்கு விரோதமாய் தன்னுடைய மேட்டிமையும் தான் காணப்படுது. இதுதான் அன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் சிறையிருப்புக்கு போவதற்கான காரணம். முதல் காரணம், கர்த்தர் நாட்டப்பட்ட இடத்திலே அவர்கள் நாட்டப்படாமல் அவர்கள் சுய ஞானத்திலே ஓடுகிறதையினால், அவர்கள் வேற இடத்திலே நாட்டப்பட்டபடியினால் சிறையிருப்பு. இரண்டாவது, அவர்கள் சிறையிருப்புக்கு போறதற்கான காரணம் என்ன? கர்த்தரால் கொடுக்கப்பட்ட விடுதலையும் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தையும் தங்களுடைய சுயபலத்தினால் வந்தது, தங்களுடைய ஜெபத்தினால் வந்தது, தங்களுடைய விசுவாசத்தினால் வந்தது, தங்களுடைய எல்லா நல் வார்த்தைகளினால் வந்தது என்று சொல்லி தங்களை மேன்மை பாராட்டுகிறது தான் அங்கு சிறையிருப்பிற்கான முக்கியமான காரணமாய் காணப்படுகிறது. கர்த்தர் அவனுக்கு சுகத்தை கொடுத்தார், மரணத்திலிருந்து விடுதலை கொடுத்தார், உயிரை திரும்பவும் கொடுத்தார். கர்த்தருக்கு விசுவாசமாய் நடக்க வேண்டியவன் தன்னை மேட்டிமையுள்ளவனாய் மாறி போனான். அவன் சிறையிருப்புக்கு போனதற்கான காரணம் என்ன? தன்னுடைய சுகத்திற்கும் தன்னுடைய விடுதலைக்கும் அவன் ஏற்றபடி அவன் வாழாதது, தன்னுடைய இருதயத்தை மேட்டிமையான காரியத்துக்கும். அங்க மேட்டிமை வர்றதுக்கான காரணம் என்ன தெரியுமா? அவன் சுகத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டான். ஆனால் கர்த்தர் எப்படி அவனை ஆசீர்வதித்தார் தெரியுமா? வசனம் சொல்லுது, அடுத்த வசனங்கள் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா வசனம் இப்படியா சொல்லுகிறது, 27 வாசித்து பாத்தீங்கன்னா, எசேக்கியாவுக்கு மிகுதியான ஐஸ்வர்யமும் கனமும் உண்டாயிருந்தது. அவனுக்கு மேட்டிமை வருவதற்கான எதிலே அவன் மேட்டிமை கொண்டான் தெரியுமா? தன்னுடைய ஐஸ்வர்யத்திலும் ஜனங்கள் அவனை புகழ்கிறதிலும் மேட்டிமை கொண்டான். தன்னுடைய ஐஸ்வர்யத்திலும் ஜனங்கள் அவனை உயர்த்தி புகழ்ந்து பாடுகிறார்கள் அல்லவா, நீர் பெரியவர் என்று சொல்லி அவனை புகழ்கிறார்கள் அல்லவா, அதில் அவன் மேட்டிமை கொண்டான். ஏன்னா வசனம் சொல்லுது, 26 வசனம் சொல்லுது பாருங்க, எசேக்கியாவின் மேட்டிமையின் நிமித்தம், மனமேட்டிமை நிமித்தம் அவனும் எருசலேமின் குடிகளும் தங்களை தாழ்த்தினபடியினால், அவனுக்கு எருசலேமின் குடிகள் தங்களை தாழ்த்தினபடியினால். அப்ப அவனுடைய மேட்டிமைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒப்பு கொடுத்தாங்க, அவனை உயர்த்தினாங்க, அவனை புகழ்ந்து பாடினாங்க. அது அவனுக்கு மேட்டிமையாய் மாறினது. இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறார், உங்க வாழ்க்கையில வந்த விடுதலை,
உங்க வாழ்க்கையில வந்த அற்புதம், உங்களால் செய்யப்பட்ட கர்த்தருடைய கிரியை, உங்க ஜெபத்திற்கு வந்த ஆசீர்வாதம், உங்கள் ஜெபத்திற்கு வந்த சுகம், உங்கள் ஜெபத்திற்கு வந்த பதிலின் நிமித்தமாய் உங்களுடைய மனம் மேட்டிமை அடைந்திருக்கிறதா? இது நன்றாய் புரிந்து கொள்ளணும். இதுதான் சத்துருவினால் கொடுக்கப்படுகிற ஒரு மாய வலை. பார்வைக்கு அது பார்க்க கர்த்தருடைய சுகம், பார்வைக்கு பார்க்க கர்த்தரால் கொடுக்கப்பட்ட செய்யும், அது எல்லாம் உண்மைதான். ஆனா இன்னொரு பக்கத்துல அங்க மனம் மேட்டுமே வரக்கூடாது. இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் இதிலே மாட்டிக்கொள்ளுகிறார்கள். எப்படி தெரியுமா? அவர்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசிலே கர்த்தர் 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 என்று ஓடுவார்கள். ரட்சிக்கப்பட்ட புதுசிலே எது செய்ய நினைச்சாலும் கர்த்தர், நான் ஜெபித்துதான் செய்வேன், எது செய்ய நினைச்சாலும் கர்த்தர் சொன்னாதான் செய்வேன். ஆனா கொஞ்ச நாள் போகுது, நாட்கள் செல்ல செல்ல அவர்கள் வசனத்திலே தேடுகிறார்கள், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள், ஜெபத்திலே வளருகிறார்கள், நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை வளருது. வளர ஆரம்பிச்ச உடனே என்ன வார்த்தை வரும் தெரியுமா? என்னால இது நடக்குது, என்னுடைய ஜெபத்தினால் இது நடக்குது, என்னுடைய தீர்க்க தரிசனத்தினால் இது நடக்குது, என்னுடைய அவிசுவாசத்தினால் இது நடக்குது என்று சொல்லி தன்னை மேன்மைப்படுத்த ஆரம்பிப்பார்கள். அது எங்கு கொண்டு போய் சேர்க்கும்? மனம் மேட்டிமையிலே கொண்டு போய் அவர்களை நிறுத்துகிறதாய் காணப்படுது. அப்ப தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நாம் எந்த சூழ்நிலையிலும் கர்த்தரை துதிக்கிறவர்களாய் நாம் காணப்படணும். நமக்கு ஆசீர்வாதம் வந்தாலும் சரி, விசுவாசம் வந்தாலும் சரி, வியாதியிலிருந்து விடுதலை கிடைத்தாலும் சரி, அதிலே கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துகளாய் நாம் காணப்படணும். 2-3 நாளைக்கு முன்பாக ஜெபத்துல நான் இருக்கும் பொழுது எனக்குள்ளாய் ஒரு கேள்வி, சில நாட்களாய் இருந்த கேள்வியை ஜெபத்துல வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். எனக்குள்ளாய் வந்த கேள்வி என்னவென்றால், இன்றைக்கு எல்லாருமே வேதத்தை எடுக்கிறார்கள், எல்லாரும் சொல்றாங்க இதுதான் கர்த்தர் சொல்றார், இதுதான் உபதேசம், இப்படிதான் நம்ம செய்யணும்னு சொல்லி ஒருவருக்கு ஒருவர் சண்டை போடுறாங்க, ஒருவருக்கு ஒருவர் வேதத்தை வச்சுட்டு தான் இப்படி சொல்றாங்க. எதுதான் உண்மையான காரியம், எதைதான் கர்த்தர் அங்கீகரிக்கிறார், எதுதான் பரலோகம் அங்கீகரிக்கிறது சொல்லி எனக்குள்ளாய் ஒரு போராட்டம், எனக்குள்ளாய் ஒரு கேள்வி சில நாட்களாய் இருந்தது. ஜெபத்துல வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்ப ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்துல ஜெபித்து வேதத்தை வாசித்து ஒப்பு கொடுத்து தொடர்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சேன். ஆண்டவரே, எனக்கு நீ பதிலே சொல்லுங்க, எனக்கு அந்த காரியத்தை வெளிப்படுது. அப்படி ஜெபிக்கும் பொழுது எனக்கு ஆவிக்குள்ளாக ஒரு உந்துதல் வந்தது, ஆவிக்குள்ளாக ஒரு வெளிப்பாடு வந்தது. அது என்னவென்றால், எப்படி நாம் அவர்களை வித்தியாசம் பண்ணி காட்டுகிறது, எப்படி வேதத்தையே கொண்டு வந்தாலும் எப்படி தேவனுக்கு பிரியமானதும் தேவனுக்கு பிரியமில்லாதது எப்படி வித்தியாசம் காண்பிக்கிறது என்று நான் பார்த்தோம் என்றால், அப்ப கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினது என்னவென்றால், அவர்களுடைய ஜீவியம், அவர்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை, அவர்கள் நடக்கிற நடக்கைகள், இதை வைத்துதான் நாம் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ஜனமும் தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட மனுஷனையும் அங்கீகரிக்கப்படாத மனுஷனையும் எப்படி என்றால் அவர்களுக்குள்ளாய் இருக்கிற மேட்டுமையை குறிச்சுதான். இன்றைக்கு அநேக போதகர்கள், அநேக ஊழியக்காரர்கள் தன்னை மேன்மை பாராட்டணும் என்று நினைக்கிறாங்க. தன்னுடைய காரியத்தை மேன்மைப்பட்டு, நான் பாடல் பாடுறது நல்லா இருக்கு, நான் பிரசங்கிக்கிறது நல்லா இருக்கு, நான் என்ன உயர்த்தணும். அநேக விசுவாசிகளும் அப்படி தேவனை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் காணப்படுகிறார். ஆனா அதை தேவன் அங்கீகரிக்கிறதா இல்லை. ஏனென்றால் நீங்க இங்க பாத்தீங்கன்னா எசேக்கியாவுக்கு மேட்டிமை வந்ததுனாலதான் பாபிலோனுக்கு சிறையிருப்புக்கு போகிறான். பாபிலோனின் ஆகிய சத்ருவுக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்தார், அவர்களுக்கு இவர்களை அடிமையாக்கினார். ஆனா அதே நேரத்திலே அதே பாபிலோனுடைய ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் தன்னை மேன்மாய் பாராட்டி, நான் கட்டின மகா பாபிலோனே என்று சொன்ன உடனே கர்த்தர் அவனையும் தண்டித்தார். அப்ப இந்த ரெண்டும் எதை காட்டுகிறது? தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட மனுஷன் தன்னை தாழ்த்துகிறவனாய் காணப்படுவான், தனக்குள் மனத்தாழ்மையுள்ளவனாய் காணப்படுவான். தேவனால் அங்கீகரிக்கப்படாத மனுஷன் தன்னை உயர்த்துகிறவனாய் காணப்படுவான். தன்னுடைய ஞானத்தையும் தன்னுடைய ஐஸ்வர்யத்தையும் தன்னுடைய ஆசீர்வாதத்தையும் மேன்மை பாராட்டுகிறவனாய் காணப்படுவான். இதை வைத்துதான் இந்த கடைசி காலத்திலே நாம் வேறு பிரித்து காண முடியும். அதைத்தான் கர்த்தர் 3 நாளைக்கு முன்பாக எனக்கு வெளிப்படுத்தினார். அப்ப இந்த கடைசி காலத்திலே வாழுகிறேன்னா முதலாவது நாம தேவனுக்குள்ளாய் மேட்டிமை இல்லாதவர்களாய் காணப்படணும். அங்கு சொல்லப்படுகிறது மன மேட்டிமை என்று சொல்லப்படுகிறது. மனதிலே, சரீர ரீதியா அங்கு சொல்லப்படல, மனதின் ரீதியாய் மேட்டிமை உள்ளவர்களை. அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் நம்முடைய சிறையிருப்புக்கான காரணம் என்ன? என்றைக்காவது கர்த்தரை உயர்த்தாமல் நம்மளை உயர்த்தி நாம் காணப்பட்டு இருக்கிறோமா? நான் கொண்டு வந்ததை தேவன் அங்கீகரிப்பார், நான் செய்தது. இதைத்தான் காயினுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். ஆபேலினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிச்ச உடனே ஏன் காயினுக்கு கோபம் வந்தது? ஏன் கர்த்தர் அவனை காணிக்கையை புனர்கணிச்சார் என்றால், அவன் நினைத்தான் தான் கொண்டு வருகிற எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கீகரிப்பார். நான் தேவனுடைய சந்ததி,
நான் தேவனால் உருவாக்கப்பட்ட ஆதாமனுடைய பிள்ளை. நான் நினைச்சா நான் எது கொண்டு வந்தாலும் கர்த்தர் அங்கீகரிப்பார். என்னன்னு கர்த்தர் அங்கீகரிப்பார் என்கிற மேட்டுமே அவனுக்குள்ள காணப்பட்டுச்சு. அதுதான் அவனுடைய காணிக்கைகள் அங்கு நிராகரிக்கப்படுகிறது. அதனாலதான் அவன் அந்த மேட்டுமையின் நிமித்தமாகத்தான் அவன் தன் சொந்த சகோதரனையே கொலை செய்து போட்டான். என்ன கர்த்தர் அங்கீகரிக்காம, இவ்வளவு நல்லா இருக்கிற என்ன கர்த்தர் அங்கீகரிக்காம உன்னை கர்த்தர் எப்படி அங்கீகரிப்பார் என்று சொல்லி அவனை கொலை செய்து போட்டான். அப்ப இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்கிறது. நம்ம உலகத்தின் காரியத்திலே மனமேட்டுமை இல்லாமல் இருக்கிறது மாத்திரமல்ல, தேவனுடைய காரியத்திலும் நம் மனமேட்டுமை இருக்கக்கூடாது. தேவனால் கொடுக்கப்பட்ட விடுதலை கர்த்தரை மாத்திரம் தொழுது கொள்கிறதா இருக்கணும். தேவனால் கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் கர்த்தரை உயர்த்துகிறதுக்காய் மாத்திரமே இருக்கணும். தேவனால் கொடுக்கப்பட்ட சுகம் கர்த்தரை உயர்த்துகிறதா இருக்கணும். நம்முடைய ஜெபத்தினாலோ நம்முடைய விசுவாசத்தினாலோ ஒன்றை நம்மளால் செய்ய முடியாது. அதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப தேவனுடைய கிருபை மாத்திரமே அங்கு கிரியை செய்கிறதா இருக்கிறது. அதைத்தான் தேவனும் விருப்பப்படுகிறவராய் காணப்படுகிறார். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இன்றைக்கு ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்வோம். இங்கு எசேக்கியா அங்கு சிறைப்பட்டு போனதுக்கான காரணம் என்ன? அவன் சந்ததி சிறைப்பட்டு போனதுக்கான காரணம் என்ன? அவனுக்குள்ளாய் காணப்பட்ட மனமேட்டுமை. கர்த்தர் அவனுக்கு கொடுத்த விடுதலையையும், கர்த்தர் அவனுக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தையும், கர்த்தர் அவனுக்கு கொடுத்த கனத்தையும் அவனுடைய சுயத்திற்காய் அவன் பயன்படுத்தினான். தன்னை மேன்மை பாராட்டுகிறதிலே பயன்படுத்தினான். இதை நீங்க அப்படியே பாபிலோனியர்களுக்கு எல்லாவற்றையும் வெளியரங்கமாய் காட்டுகிறதோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா அங்கு காரியம் புரியும். ஏன் கர்த்தர் அவனை தண்டித்தார் தெரியுமா? பாபிலோனுக்கு எல்லாவற்றையும் காண்பித்ததனால் அல்ல, அவனுடைய நோக்கம் அங்கு தவறாக இருந்தது. அவனுடைய நோக்கம் என்ன? தன்னுடைய ஜனங்கள் தன்னை கனப்படுத்துறாங்க, தன்னுடைய ஆசையும் அந்தஸ்தும் பொருட்கள் ரொம்ப பெரிய இருக்கு, இதை நான் என்னுடைய பாபிலோனருக்கு காமிச்சேனா அவர்களும் என்னை கனப்படுத்துவார்கள் என்று சொல்லி எல்லாவற்றையும் வெளியரங்கமாய் காண்பித்தான். அதனாலதான் வசனம் சொல்லுது, பாபிலோனியர்கள் அந்த காரியம் பரிசு பொருட்களை அனுப்பின உடனே எசேக்கியா சந்தோஷப்பட்டு. இன்றைக்கு கர்த்தர் கேட்கிறார், நம்முடைய ஜீவியம் இன்றைக்கு எப்படி இருக்கு? நம் உலகத்தின் காரியத்துல நம் மேன்மை பாராட்ட உண்மைதான். உலகத்தின் காரியத்துல உலக ஞானத்துல நம் மேன்மை பாராட்டல, கர்த்தர் அதிலே சந்தோஷப்படுகிறார். ஆனா இன்னொரு பக்கத்துல ஆவிக்குரிய ஜீவியத்துல நாம் மேன்மை பாராட்டுகிறோமா? ஆவிக்குரிய காரியத்துல நாம் மேன்மை பாராட்டுகிறோமா? அதுல மனமேன்மை உள்ளவர்களா இருக்கிறோமா? ஆவிக்குரிய காரியத்துல மேன்மை பாராட்டுகள் ரெண்டு விதம் இருக்குது. ஒண்ணு கர்த்தரை மேன்மை பாராட்டுகிறது, இன்னொன்னு நம்மளுடைய மனமேன்மையை காட்டு. கர்த்தரை மேன்மை பாராட்டாமல் நம்மளை உயர்த்துகிறோம் என்றால் அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாய் காணப்படுகிறது. அப்ப இங்கு சிறையிருப்பை காணப்படுவதற்கான காரணம் என்ன? அவன் தேவனுக்கு விரோதமாய் அவன் மனமேன்மையுள்ளவனாய் மாறினான். தன்னுடைய காரியங்களை எல்லாத்தையும் சத்துருக்களுக்கு காண்பித்து அதன் மூலமாய் தன்னை கனப்படுத்த விரும்பினான். அதனால் என்ன நடக்கிறது? அந்த வசனம் சொல்லுகிறது, அவன் சிறையிருப்புக்குள் போனான். அந்த மனமேட்டிமை அவனை எங்க கொண்டு போய் விட்டுருக்கு தெரியுமா? வசனம் சொல்லுது, அதே 2 நாளா ஏசாயாவின் புஸ்தகம் 39வது அதிகாரத்துல நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அங்க வசனம் சொல்லுகிறது, 31 ஏசாயாவின் புஸ்தகம் 39வது அதிகாரம் 4வது வசனத்திற்கு அப்புறம் நான் படிச்சு பார்க்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றான், உன்னுடைய சந்ததி சிறைப்பட்டு போகும். உடனே எசேக்கியா என்ன சொல்லணும்? அவன் ஒப்பு கொடுத்து அழுகணும். ஒப்பு கொடுத்து தாவீதுக்கு விரோதமாய் தீர்க்கதரிசனம் வந்த உடனே அவன் சட்டையை கிழிச்சுக்கிட்டு அழுதான். ஆனா இங்க எசேக்கியா என்ன சொல்றான் பாருங்க, கடைசி வசனம் 39 கடைசி வசனம் சொல்லுது, நீ சொன்ன கர்த்தருடைய வார்த்தை நல்லதுதான் என்று சொல்லி என் நாட்களிலாவது சமாதானமும் உண்மையும் இருக்குமே என்றான். அவனுடைய மனமேட்டுமை எங்க கொண்டு போய் விட்டுருக்கு பாருங்க. அவன் சந்ததி சிறையிருப்புக்குள்ள போறாங்க. அவனுடைய பிதாக்கள் அறிந்திராத ஒரு தேசத்துக்குள் பிடிக்கப்பட்டு போறாங்க. அவனுடைய பிதாக்கள் அனுபவித்திராத பாடுகளை அவர்கள் அனுபவிக்க போறாங்க. இது எல்லாம் அவன் தெரிஞ்சிருந்தோ அவன் சொல்றான் பாருங்க, என்னுடைய நாட்களிலே சமாதானம் இருந்தா போதும், நீ சொல்ற காரியம் நல்லது. எந்த தகப்பனாலும் எந்த பெற்றோர்னாலும் இதை சொல்ல முடியும்? சொல்லுங்க பாப்போம். எந்த உங்க சந்ததி இன்றைய உங்களால அழிய போகுது என்று சொன்னால் யார் சந்தோஷப்படுவாங்க? ஆனா இங்க எசேக்கியா சந்தோஷப்படுறான். நீ சொன்ன காரியம் நல்லது என்று சொல்லுகிறான். அவனுடைய மேட்டிமை அவனை முற்றிலும் அழித்து போட்டதாய் காணப்படுது.
அவன் அவன் எழுத்தின்படி பாபிலோனுக்குள்ளாய் சிறையிருப்புக்குள்ள போகலைனாலும் ஆவிக்குரிய ரீதியாய் பாபிலோனுடைய அருவருப்பின் தாயின் பிடியில் அவன் மாட்டிக்கொண்டதை காட்டுகிறது. அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மனமேட்டிலே காணப்பட்டோம் என்றால் எதிர்காலத்தை குறித்ததான பயம் நம்மளிடத்துல இருக்கு. எதிர்காலத்தை குறித்ததான தேவனுடைய ஆக்கினை தீர்ப்புக்குரியதான பயம் நம்மளிடத்துல இருக்காது. அப்ப தேவ பிள்ளைகளாகிய நாம் இந்த இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து விலகி காணப்படுவோமாக. இங்கு சிறையிருப்புக்கு போனதிலிருந்து கர்த்தர் அவர்களை எப்படி தப்பிக்க செய்கிறார் வேகமாய் நாம் பார்த்து முடிப்போமாக. வசனம் சொல்லுகிறது, பாபிலோனிய தேசத்திலிருந்து உங்களை வர பண்ணுவேன். அப்ப தேவன் பாபிலோனிலிருந்து வர பண்ணுகிறார் என்றால் அங்கு தேவன் என்ன செய்கிறார்? என்ன பாபிலோனுக்கு என்ன செய்கிறார்? பாபிலோன் நம்மளை சிறைபிடித்திருக்கிறது, நாம் அந்த அருவருப்பிலை மாட்டிக்கொண்டோம். இப்ப கர்த்தர் விடுதலை ஆக்குகிறார் என்றால் அங்க என்ன கர்த்தர் என்ன செய்கிறாராம்? அங்க வசனம் சொல்லுகிறது, எரேமியாவின் புஸ்தகம் 51வது அதிகாரம், எரேமியாவின் புஸ்தகம் 51வது அதிகாரம் 5வது வசனம் மற்றும் 6வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா வசனம் இப்படி சொல்லுகிறது, அவர்கள் தேசம் இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாய் செய்த அக்கிரமத்தினால் நிறைந்திருந்தும் யூதா தன் தேவனாலும் இஸ்ரவேல் சேனைகளின் கர்த்தராலும் கைவிடப்படவில்லை. கர்த்தர் சொல்லுகிறார், அவர் நம்மளை கைவிடாமல் திரும்பி வர பண்ணுகிறார். நாம் சிறையிருப்பிலே மாட்டிக்கொண்ட உண்மைதான். நாம் நாட்டப்பட வேண்டிய இடத்துல இல்லாமல் இன்னொரு இடத்துல இருந்தது உண்மைதான். பாபிலோனின் சிறையிருப்பிலே நம்முடைய மேட்டுமையினால் மாட்டிக்கொண்டது எல்லாம் உண்மைதான். ஆனா வசனம் சொல்லுது பாருங்க, நிறைந்திருந்தோம், அக்கிரமத்தினால் நிறைந்திருந்தோம், யூதா தன் தேவனாலும் இஸ்ரவேல் சேனைகளின் கர்த்தராலும் கைவிடப்படவில்லை. அப்ப இன்றைக்கு தேவன் உங்களை திரும்பி வர பண்ணுகிறார், வடதேசத்திலிருந்து திரும்பி வர பண்ணுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? உங்களுடைய சிறையிருப்பிலே கர்த்தர் உங்களை கைவிடாமல் காத்துக் கொள்ளுகிறார். உங்களுடைய கரத்தை பிடித்து அவர் வெளியே கொண்டு வருகிறவராய் காணப்படுகிறார். எப்படி நாம் சிறையிருப்பிலிருந்து வெளியில வர முடியும்? கர்த்தரால் கைவிடப்படாத சூழ்நிலை. ஒன்னு கைவிடப்படாமல் நம்மளை திரும்பி கொண்டு வருகிறார். இரண்டாவது அங்க என்ன நடக்குது? வசனம் சொல்லுது, 6வது வசனம் சொல்லுது, கடைசி பதில் சொல்லுது பாருங்க, இது கர்த்தர் அதனிடத்தில் பழி வாங்குகிற காலமா இருக்கிறது. நீங்கள் பாபிலோனின் அக்கிரமத்தின் சங்காரமாகும்படி அதன் நடுவில் இருந்து ஓடி அவர் தங்கள் ஆத்துமாவை தப்புவீங்கள். இது கர்த்தர் அதன் இடத்தில் பழி வாங்குகிற காலமாய் இருக்கிறது, அவர் அதற்கு பதில் சொல்லுவார். கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு வட தேசத்திலிருந்து உங்களை திரும்பி வர பண்ணுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? அவர் உங்களுடைய பாபிலோனை இன்றைக்கு பழிவாங்க போகிறார். அவர் இந்த மாதத்திலே தேவன் இந்த எரேமியா 31 கர்த்தர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? இந்த மாதத்திலே உங்களை அருவருப்பிலும் உங்களை சிறையிருப்பிலும் வைத்திருந்த எல்லா பாபிலோனின் கிரியைகளை தேவன் இன்றைக்கு பழிவாங்க போகிறார். அது இந்த பழிவாங்குகிற காலமாய் காணப்படுகிறது. அவர் எப்படி பழிவாங்குகிறாராம்? வசனம் சொல்லுகிறது, அதே எரேமியாவின் புஸ்தகம் 50வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது பாருங்க, நான் பாபிலோனுக்கு விரோதமாய் வட தேசத்தில் இருக்கும் பெரிய ஜாதிகளின் கூட்டத்தை எழுப்பி அதை வர பண்ணுவேன். பாபிலோன் நினைச்சா நான் கட்டின மகா பாபிலோன், நான் தான் ராஜாதி ராஜா. நீங்க பாபிலோனை குறிச்சு பாத்தீங்கன்னா அவன் ராஜாதி ராஜாவாய் காண்பான். நூற்றுக்கணக்கான தேசத்திற்கு அவன் அதிபதியா இருந்தான். நீங்க தானியேல் புஸ்தகத்துல படித்து பார்க்க முடியும். அப்படி தன்னை தான் பெரியவன் என்று நினைச்சுக்கிட்டு இருந்த பாபிலோன் ராஜாவுக்கு விரோதமாய் கர்த்தர் என்ன செய்கிறாரா? விரோதமாய் வட தேசத்திலிருந்து பெரிய ஜாதிகளை கூட்டத்தை எழுப்பி, பெரிய ஜாதியின் கூட்டத்தை, அவனை காட்டிலும் மேலான ஜாதியை கர்த்தர் எழுப்புகிறார். அவனை காட்டிலும் இன்னொரு சத்ருவை தேவன் எழுப்பி அவர்களை அனுப்புகிறார். அங்க இரண்டாவது என்ன செய்கிறார்? வசனம் சொல்லுது பாருங்க, அவர்களை வர பண்ணுவேன், அவர்கள் அதற்கு விரோதமாய் ஆயத்தம் பண்ணுவார்கள், அங்கு இருந்து வருகிறவர்களால் அது பிடிக்கப்படும். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை பிடித்த பாபிலோனின் சிறையிருப்புகள், உங்களை பிடித்த அக்கிரமத்தின் தாயின் கிரியைகளை கர்த்தர் இன்றைக்கு அழிக்கும்படி வட தேசத்திலிருந்து ஒரு சத்ருவை அவனுக்கு விரோதமாய் எழுப்புகிறார். நீங்க சிறையிருப்புல இருக்கிறீங்க, உங்களை கர்த்தர் கைவிட போறதில்ல. அதற்கு பதிலா என்ன செய்ய போகிறார்? அவனுக்கு விரோதமா இன்னொரு சத்ருவை, அவனை காட்டிலும் மேலான சத்ருவை தேவன் எழுப்புகிறார். அந்த சத்ரு வந்து அவனை தொடர்ந்து பிடிப்பான். பிடித்த உடனே அங்க என்ன நடக்கிறது? வசனம் சொல்லுது, அதே வசனம் சொல்லுது, அந்த பிடிக்கிறவர்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா? அவர்கள் சாமர்த்தியம் உள்ள பராக்கிரமசாலிகளின் அம்புகளை போலவும்
அவைகளின் விருதாவாய் திரும்புவது இல்லை. இந்த பாபிலோனை பிடிக்க வந்த சத்துரு இருக்கிறான் அல்லவா, சேனைகள் இருக்கு அல்லவா, அது பராக்கிரமசாலியின் கையில் இருக்கிற சாமர்த்திய அம்புகளை போல இருக்கும். அதே போல அவர்கள் வந்த காரியத்தை விருதாவாய் திரும்ப மாட்டார்கள். பாபிலோன் நிச்சயமாய் அழிக்கப்பட்டு போகும். கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்க வாழ்க்கையில யார் உங்களை சிறையிருப்புல வச்சிருக்கிறாங்க, யார் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு போராட்டத்தை கொண்டு வருகிறாங்க, அது உங்களுடைய பாவத்தினால் வந்தது உண்மைதான், உங்க மேட்டிமையினால வந்தது உண்மைதான், நீங்க நாட்டப்படாத இடத்துல நாட்டப்பட்டதுனால வந்தது உண்மைதான். ஆனாலும் கர்த்தர் கைவிடாமல் உங்களை கண்ணோக்குகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களை கைவிட போகிறது இல்லை. இந்நாள் கர்த்தர் பாபிலோனை பழி வாங்குகிற காலமாய் இருக்கிறபடினா அவர் உங்கள் பாபிலோனை தேவன் நிர்மலமாக்குகிறார். அவர்களை பிடித்து அவர்களையோ விருதாவாய் திரும்பாத எல்லா சத்துருக்களின் கையிலே கொடுத்து அதம் பண்ணுகிறார். ஆனா நாம என்ன செய்யணும் தெரியுமா? நாம பாபிலோன்ல மாட்டிக்கொண்டோம். ஆனா நாம் அங்க என்ன செய்யணும்? அந்த யுத்தத்திலே நாமும் மாட்டிக்கொள்ளாதபடி அந்த வசனம் சொல்லுது பாருங்க, 51வது அதிகாரம் எரேமியா 51:6 சொல்லுது பாருங்க, நீங்கள் பாபிலோனின் அக்கிரமத்தில் சங்காரம் ஆகாதபடிக்கு அது நடுவில் இருந்து ஓடி அவர் தங்கள் ஆத்துமாவை தப்புவீங்கள். நாம் என்ன செய்யணும்? நாம் ஓடுகிறவர்களாய் காணப்படணும். நாம் பாபிலோனிலே மாட்டிக்கொண்டது உண்மைதான், ஆனால் அதிலிருந்து ஓடுகிறவர்களாய் காணணும். எங்கு ஓடணும்? கர்த்தரை நோக்கி ஓடணும். கர்த்தரை நோக்கி ஓடுகிறவர்களாய் காணப்படணும். உங்க சிறையிருப்பை இன்றைக்கு கர்த்தரிடத்துல சொல்லுங்க. உங்க சிறையிருப்பின் போராட்டத்தை கர்த்தரிடத்துல சொல்லுங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய ஓட்டத்தை காண்பார். பாபிலோனை விட்டு நாம் ஓடுகிறவர்களாய் காணப்படுங்க. உங்கள் மனமேட்டிமையை கர்த்தரிடத்துல ஒப்புக்கொடுங்க. நீங்க நாட்டப்படாத இடத்துல நாட்டப்பட்டீர்கள் என்ற கர்த்தரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, நான் தெரியாமல் என் சுய ஞானத்துல நான் மாட்டிக்கிட்டேன், என் சுய லாபத்திற்காக நான் மாட்டிக்கிட்டேன், என்னை நீர் கைவிடாத தேவன் என்று சொன்னீர் அல்லவா, என் அக்கிரமத்திலும் என்னை கைவிடாத தேவன் என்று சொன்னீர் அல்லவா, என்னை நீங்க இன்றைக்கு விடுவீங்க என்று கர்த்தர் பட்சமாய் ஓடி வருவீர்களாக. கர்த்தரோடு நாம் ஓடி வரும் பொழுது கர்த்தர் நம்மளை வட தேசத்திலிருந்து திரும்பி வர பண்ணுவார். நம்முடைய ஆத்துமா தப்பிக்க நாம் ஓடும் பொழுது கர்த்தர் நம்மளை வட தேசத்திலிருந்து திரும்பி வர பண்ணுவார். அப்படி திரும்பி வர பண்ணி அங்க என்ன செய்கிறாராம்? எரேமியாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 18வது வசனம் சொல்லுது, அந்நாளிலே யூதா வம்சத்தார் இஸ்ரவேல் வம்சத்தாரோடு சேர்ந்து அவர்கள் ஏகமாய் வடதேசத்திலிருந்து புறப்பட்டு நான் தங்கள் பிதாக்களுக்கு சுதந்திரமாய் கொடுத்த தேசத்திற்கு வருவார்கள். பிதாக்களுக்கு சுதந்திரமாய் கொடுத்த தேசம் என்பது எது? அது 2 காரியத்தை காட்டுது. ஒண்ணு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது, 2வது பரலோக ராஜ்யத்தை. பாபிலோனுடைய அருவருப்பின் தாய் நம்மளை சிறுவையிருக்கிறார். ஆனா நாம் தேவன் பட்சமாய் ஓடி வரும் பொழுது பாபிலோனை தேவன் சங்காரம் பண்ணுகிறார். நம்மளையோ நாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை சுதந்திரிக்க கர்த்தர் நம்மளுக்கு கிருபை செய்கிறார். 2வது, நாம் அதிலே அழிந்து விடாதபடி தேவனுடைய பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க கர்த்தர் கிருபை செய்கிறார். இன்றைக்கு தேவன் வட தேசத்திலிருந்து உங்களை திரும்பி வர பண்ணுகிறார்னா என்ன அர்த்தம்? அவர் பாபிலோனின் சிறையிருப்பிலிருந்து உங்களை தப்பிக்க பண்ணுகிறார். அருவருப்பின் தாயின் கையிலிருந்து உங்களை தப்பிக்க பண்ணுகிறார். எல்லா மனமேட்டிமையை கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க. நாட்டப்படாத இடத்துல நீங்க போனதுக்கு, நீங்க போக கூடாத இடத்துல போய் இருந்ததுக்கு கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க. செய்யக்கூடாததை செய்த நிமித்தமாக கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுங்க. கர்த்தர் இன்றைக்கு அவையிலிருந்து உங்களை விடுதலையாக்குகிறார். அவர் உங்களை கைவிடாமல் உங்களை மீட்டுக் கொள்ளுகிறார். நீங்களோ கர்த்தரிடத்துல ஓடி வருவோமாக. அப்படி ஓடி வந்தோம் என்றால் பிதாக்களின் சுதந்திரத்தை கர்த்தர் கொடுத்து பரலோக ராஜ்யத்தை நம்மளை சுதந்திரிக்க பண்ணுகிறார். தேவன் வட தேசத்திலிருந்து திரும்பி வர பண்ணுகிறார் என்றால் எல்லாவற்றையும் நாம் சுதந்திரித்துக் கொள்ள போகிறோம். நம்முடைய பாபிலோன் அங்கு நிர்மூலமாக்கப்படுகிறார். இப்ப எல்லாரும் கண்களை மூடுவோமாக. நம் விடுதலைக்காய் ஜெபிக்கிறதுக்கு முன்பாக இன்றைக்கு கர்த்தர் வெளிப்படுத்தின காரியத்துக்காய் ஜெபிப்போம். ஆவிக்குரிய காரியத்திலே கர்த்தரால் கொடுக்கப்பட்ட விடுதலையை, கர்த்தரால் செய்யப்பட்ட கிரியை வைத்து நாம் என்னைக்காவது மனமேட்டுமை ஆயிருந்தா இப்ப கர்த்தரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, என் ஜபத்தினால் அல்ல, என்னுடைய கிரியினால் அல்ல, உம்முடைய கிருபையினாலே எல்லாம் ஆனது. என்னுடைய ஆசீர்வாதம் என்னுடைய பலத்தினால் வரவில்லை, உம்முடைய கிருபையினால் வந்தது. என்னுடைய விடுதலை என்னால் வரவில்லை, உம்முடைய பலத்தினால் வந்தது. என்னால் நடக்கப்பட்ட இந்த நடத்தப்பட்ட கிரியை அது என்னால் நடக்கல ஆண்டவரே, நீரே பெரியவர் என்று ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தர் அவைகளை அங்கீகரிக்கிறார். அதுவே தேவன் பட்சம் ஓடி வருகிறதை காட்டுது. அவர் உங்கள் சிறையிருப்பை இன்றைக்கு திருப்புகிறார். எல்லாரும் கண்களை மூடுவோமா? தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்.
இதனாலும் தேவனுடைய கிருபை எங்களோடு வெளிப்பட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, குறிப்பாய் ஆண்டவரே, நாங்கள் உலக காரியத்தில் மனமேற்றுமை இல்லாமல் ஆண்டவரே கர்த்தரால் செய்யப்பட்டதை எங்களுடைய காரியமாய் நாங்கள் கொண்டிருந்தால் எங்களுடைய நாமும் உயர்த்துவதற்காக எடுத்துக்கொண்டு இப்பொழுதே எங்களை மன்னிப்பீராக, எங்கள் பாவங்களை நீர் மன்னிப்பீராக. ஆண்டவரே, உமக்கு விரோதமாக எழும்பின காரியங்களை மன்னிப்பீராக. எங்களை கைவிடாத தேவனாய் இருக்கிறபடினால் இன்றைக்கு நாங்கள் உம்பகச்சும் ஓடி வருகிறோம் கர்த்தாவே. இப்பொழுதே ஒரு விடுதலை கட்டளையிடுவீராக. உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில யாரெல்லாம் பாபிலோனின் சிறையிருப்பில் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் தப்பிக்க முடியாத போராட்டத்தில் காணப்படுகிறார்களோ, எங்கிட்டு திரும்பினாலும் பிரச்சனை, எங்கிட்டு திரும்பினாலும் போராட்டம் என்று காணப்படுகிறார்களோ, இப்பொழுதே அவர்கள் சிறையிருப்பு மாறுவதாக. அவர்கள் கர்த்தர் பட்சம் ஓடி வருகிறபடினால் அவர் ஆத்துமாக்கள் தப்புவிக்கப்படுவதாக. அவர்கள் பிதாவின் சுதந்திரமாகிய வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவார்களாக. ஆத்துமா தப்புவிக்கிறதான பரலோகத்தின் ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவார்களாக. அப்படி செய்கிறேன் என்று செலுத்துகிறோம் கர்த்தாவே. நம்முடைய கிருபை ஆளுகை செய்வதாக. நம்முடைய கரத்துல எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். வட தேசத்திலிருந்து திரும்பி வர பண்ணுகிற தேவன் பிள்ளைகளை வர பண்ணுகிற காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதிகனமையும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.